இவ்வளவு தொழு தேடி வரும். எங்கேயும் நாரதர் குரல் கேட்கிறது, எங்க தெரியலையே. நாரதா, குருவாயூர் தண்ணில் அவள் என்றென்றும் நல்லா இருக்க வேண்டும். அப்படியே பூலோகம் சென்று சுற்றி வர முடியுமா? பூலோகத்திலே ஒரு அதிசயத்தை நான் கண்டேன். பூலோகத்திலே அதிசயமா? இதுவரையிலே முத்தொழிலே படைக்கும் தொழிலை புரிந்து வருகிறேன். நீங்கள் படைத்திருக்கிற படைப்பு, ஆமா, அதிலே ஒரு அதிசயம் உலகம் முழுவதும் ஆச்சரியமாக அதை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு முள்ளங்கி 2 வண்டியில போய் கொண்டிருக்கிறது. நாரதா, அதிசயமாக இருக்குது நாரதா. ஆமா, நீங்க படைத்த படைப்பு தூக்கத்துல படிச்சீங்களோ, இல்ல முழிச்சிட்டு இருக்கும்போது படிச்சீங்களோ, இல்ல அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கும்போது படிச்சீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு முள்ளங்கி கிழங்கு 2 வண்டியிலே செல்கிறது. அது பூலோக வண்டி ஒன்று, தேவலோக வண்டி ஒன்று. அதிசயமாக இருக்குது நாரதா. ஆமா, இந்த அதிசயத்தை நான் பார்ப்பதை விட என் தந்தை நீங்கள் வந்து பார்த்தால் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி என்று நீங்கள் பெயர் வாங்கி விடலாம். அதற்காக ஓடி வந்தேன். நாரதா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். ஆமா, இதுல கலகம் எதுவும் இல்லையே நாரதா? தந்தையே, இதுல என்ன கலகம் இருக்க போகிறது? நீங்கள் படைத்த படைப்பு அதிசயம். நீங்க வரவில்லை என்றால் என் தாத்தாவிடத்தை போய் அழைத்து வந்து அவரை மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி. ஏன் என்றால் நீங்க வந்தினால் கலகம் இல்லாம வரமாட்டேன். இல்லை, அதனால தான் நாரதா, வேற ஒன்றும் இல்லையே. நீங்கள் அதிசயத்தை பார்க்க வேண்டும். என்ன எங்கேயும் மாட்டி விட மாட்டேன் நாரதா. நான் அழைத்து போகிறேன், நீங்க வர வேண்டும். கண்டிப்பா என் பின்னோக்கியே வர வேண்டும். கண்டிப்பா பின்னோக்கி. வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, பார்க்க பின்னாலே வர வேண்டும். சரி நாரதா.
நான் முன்பாக செல்கிறேன். சரி நாரதா. கொஞ்சம் தூரத்திலே போய் பார்த்து விடலாம். சரி செல்லலாம். பார்த்து விட்டு மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி என நீங்கள் பெயர் வாங்கி விடுங்க. சுவாமி வாழ்த்துங்கள். தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவா. தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவா. தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவா. சுவாமி சொல்லுமா. தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? யாரு? அம்மா படைக்கும் பிரம்மாமா. படைக்கும் தொழில் பிரம்மா. பிரம்மா. சுவாமி என் தலைவிதி எழுதும் போது பேனாமை காலி ஆயிடுச்சா? ஏமா இல்ல பாதியில பேப்பர் தீர்ந்து போச்சா? ஏன் என் தலைவிதி மட்டும் ஏன் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குமா? இல்ல தூங்கிட்டீங்களா ஒருவேளை என் தலைவி எழுதும் போது? இல்ல பசி எடுத்தது பாதியில தான் போயிட்டீங்களா? சொல்லுமா. இல்ல சுவாமி நான் உங்களுக்கு நான் என்ன பாவத்தை பண்ணேன்? என் தலைவிதி மட்டும் ஏன் இப்படி எழுதி வைக்கணும்? ஆமா இதற்காக என்னை வாழ்த்தினீர்கள். என்ன வச்சு வாழ்த்தினீர்கள்? தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவா என்றேன். அப்படியா? எதை வைத்து என்னை வாழ்த்தினீர்கள்? புது கல்யாணம் இப்பதாமா பண்ணிருக்கீங்க. அதை வைத்து பொட்டோட பூவோட பூச மஞ்சளோட இருப்பத தீர்க்க சுமங்கலி பவனை வாழ்த்தி விட்டீர்கள். சுவாமி தொட்டு தாலியை கட்டி கணவரோ இறந்து கிடக்கின்றார். இங்க பார்த்தீர்களா? உன் கணவன் இருந்திருக்கானா? என் கணவன் தான் இறந்து கிடக்கின்றார். நாரதா பார்த்து தீர்க்க சுமங்கலி பவனை வாழ்த்தி விட்டீர்களே. நாரதா வேலை காட்டி விட்டார். சந்தேகப்பட்டேன். நாரதன் அழைத்து கொண்டு செல்கிறானே எந்த விலங்கத்தில மாட்டி விடுவான். மாட்டி விட்டுட்டே அந்த பெண்மணி என் பாதத்தை பணிந்தார். பெண்மணியா? ஆமா. எந்த பெண்மணி? இந்த பெண்மணி. இந்த பெண்மணி ஐயோ நான் பார்க்கவே இல்லையே. இந்த பெண்மணி உன் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாங்க? பாவி ஏன்டா அப்படி நடிக்கிற நாரதா? அப்பா தந்தையே உன் தலை மீது ஆணை அவளை நான் பார்க்கவே இல்லை. நீ எதற்காக அவளை பார்த்தீங்க? நாரதா கண்டிப்பா நான் இன்னும் 6 மணிக்குள்ள செத்துருவேன் நினைக்கிறேன் நாரதா. என் மேலே ஆளை விட்டு நாரதா என் பாதத்தை பணிந்தால் சரி நானும் தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவா என்று வாழ்த்து விட்டீர்கள். ஆமா தீர்க்க சும மாங்கலி பவன். இப்ப நான் வாழ்த்துட்டுமா? நல்லா இருமா நாரதா. ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போயான்னா தீர்க்க சும மாங்கலி பவன். இப்ப அதுக்கு என்ன? தீர்க்க மாங்கலி சுமங்கலி பவானி என்று அவன் கணவன் இருந்திருக்கானா? இறந்த கணவன். என் கணவனுக்கு உயிர் கொடுன்றார். நான் எங்க செல்வேன்? முத்தொழிலே முதல் தொழிலாக உலகத்தை படைக்கிற படைப்பு. ஆமா. எருமை என்ன 1000 கோடி ஜீவராசிகளை படைக்கிற படைப்புடைய தொழில். செத்து போன பிணத்துக்கு உயிர் கேட்கிறார்கள். உயிரை கொடுத்து சீக்கிரமா வாப்பா. நாரதா என்ன நாரதா நீயும் இப்படி சொல்கிறாய்? என்ன படைக்க மட்டும் தான் நாரதா எனக்கு தெரியும். உயிர் கொடுக்கலாம் எனக்கு தெரியாது நாரதா. வெளியே சொல்லாதே. ஐயோ உன்னை அப்பன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கியா? வெளியே சொல்லாதியா. நீ படைக்கிற படைப்பு என்னையா படைக்கிற? நீ திருப்பி உயிர் கொடுக்க முடியாது. முடியாது நாரதா. உயிர் கொடுக்க முடியாதா? ஆமா. தேவலோகத்துக்கு நீ போகவே முடியாது நாரதா. இப்பவே அம்மா கிட்ட போவேன். ஒரு பொண்ணை பார்த்து பூலோகத்துல நிக்கிறாரு அப்பான்னு சொல்லி போய் பத்த வச்சிருவேன். நாரதா என் மகன் பண்ற காரியமா இது? நாரதா அப்படி என்றால் உயிர் கொடுத்துட்டு சீக்கிரம் முடியாது நாரதா. முடியாது. முடியாதா? அப்படி என்றால் அதோ தெரிகிறது பாரு வேங்கை மரம். ஆமா வேங்கை மரம். அந்த வேங்கை மரத்தடியில உட்கார்ந்துருக்கணும். சரி நாரதா. இந்த பிணத்துக்கு யார் உயிர் கொடுக்கிறார்களோ அது வரையில அந்த மரத்தை விட்டு எழுந்துக்கவே கூடாது. எழுந்துக்க அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். நாரதா உன்னை நம்பி இதுக்கப்புறம் எங்க வர மாட்டேன் நாரதா. ஆமா போயிட்டு அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன். சுவாமி ஆமா என்னங்க வந்த உடனே உஷான்னு சொல்லுவீங்க, பாதத்தை படிஞ்சிடுன்னு சொன்னீங்க, உயிர் வந்தீங்க. என் கணவர் உயிர் வரவே இல்லையே. இந்த உலகத்தையே படைத்த படைப்பிற்கு முதல்கார சொந்தக்கார என் தந்தை அவர் உயிர் கொடுத்து விடுவார் என்று நினைத்தேன். அவரால் முடியவில்லை.
இன்னொரு மருந்து இருக்கிறது, சிறப்பான மருந்து. அந்த மருந்தை அழைத்து வந்தால் உயிர் வந்து விடும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராகவும் சூரர் 30 கோடி தேவர்கள் 46 ரிஷிகள் கிண்ணறர் திருக்குறள் பஞ்சதிக்கு போலர்கள் அனைவரும் வாழ்வன சுலம் தரித்து முயல்களை விதித்து ஐக்கிற 6 முகர் இருக்கி அரோகராயம் சத்தத்தில் ஆய்ந்திருக்கும் நேரலே ஏதோ வீணை கால கேட்கிறது என்று எல்லாம் இறக்கி சிவமயமே சித்தமெல்லாம் இறக்கி சிவமயமே சேவித்த கரங்களுக்கு இல்லை மயமே முக்கியமான காரணம் என்ன காரணம் இருக்கிறது? பூலோகத்தை சுத்தி வரும் பொழுது பூலோகத்தில் ஒரு மகத்தான அதிசயத்தை கண்டு என்னது அந்த அதிசயத்தை நீங்கள் நான் பார்ப்பதை விட நீங்கள் பார்த்தால் மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி யார் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே முதல் மூர்த்தி ஆகிவிடலாம். பூலோகத்திலே ஒரு அதிசயம் அதை நீ கண்டுவிட்டாய். தாத்தாவாகிய நான் காண வேண்டும் என்பதற்காக என்னிடத்திலே ஓடி வந்தேன். அந்த அதிசயத்தை நான் காண வேண்டும். என்ன அதிசயம் தெரியுமா? ஒரு வாழை மரத்தில் 2 கோல தள்ளி தோண்டி. நாரதா நீ யார் தெரியுமா? ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து என் குடும்பத்தையே பிரித்தவனாச்சே. எனக்கு தெரியாதா? அப்படியே ஒரு வாழை மரத்துல 2 குலை தள்ளி இருக்கிறது. நீங்க வந்து பார்க்கணும் விடுங்க. நாராயணன் உலகிலே முதல் மூர்த்தியாக வர வேண்டும். அந்த வித்தையை நான் காண வேண்டும். அப்படியா? என் பின்னாடியே வர வேண்டும். உன் பின்னாடி யார் அழைத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னை பார்த்துக் கொண்டே வர வேண்டும். என்னை பார்த்துக் கொண்டே சீக்கிரமாய் பார்க்கலாம்.